வணக்கம் ஆனந்த். வணக்கம் ரங்கா. ரொம்ப நாள் கழிச்சு 2 பேரும் ஒண்ணா வீடியோ பண்றோம். ஆமா. கட்டா குஸ்தி 2 பார்த்தோம். எப்படி இருந்தது? பிடிச்சிருந்து. நல்ல டீசென்ட்டான ஒரு என்டர்டெய்னர். டீசென்ட்டான டீசென்ட். இது வந்து கட்டா குஸ்தி 1ஓட பார்ட் 2 ரவுண்ட் 2. அது ப்ராப்பரான ஒரு சீக்குவலா இருந்தது. அதோட தொடர்ச்சியா தான் அந்த மூவி இருந்தது. ஆமா. எந்த ஒரு டீவியேட்லாம் இல்லாம இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி எங்க முடிஞ்சதோ அங்க இருந்து ஆரம்பிச்சாங்க. அதே கேரக்டர்ஸ் தான் வந்தது. ஆமா. சம்பந்தமே இல்லாத கேரக்டர்லாம் எதுவுமே வரல. அதனால ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவங்க ஒய்ஃப் கன்சீவ் ஆவாங்க, அடுத்தது படம் முடியும். இதுல அதுக்கு அடுத்து என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி தான் கதை கொண்டு போவாங்க. ஏன்னா இந்த அனௌன்ஸ் பண்ணும்போதே எனக்கு என்ன டவுட்டா இருந்ததுன்னா, எதுக்கு இந்த பார்ட் 2? நீங்க வேற ஏதாவது ஒரு படத்துக்கு கூட எடுக்கலாம் பாரு. விஷ்ணு விஷாலுடைய நல்ல படம்லாம் இருந்தது இல்ல, ராட்சசன், அது கூட பார்ட் 2 எடுக்கலாம். சொல்றேன் எக்ஸாம்பிள், நீ இன்டர்நெட் நாளை இந்த மாதிரி படத்துக்கு கூட ஒரு கதைன்னு இருந்தது. ஆனா இதுல எப்படி பார்ட் 2 எடுக்க போறாங்க? இதுல என்ன பண்ண போறாங்கன்னா, ஓகே நல்லா பண்ணியிருந்தானுங்க. ஆனா அதை மீறி சில நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் வருது. அது ஒரு தரப்பு இருக்காங்க, அவங்களோட ரூட்டா இருக்கும். அவங்களோட ரூட்டா தான் இருக்கும். அவங்க வந்து வேணுமே அடிக்கணுன்றதுக்காக அடிக்கிறாங்களா? படம் வந்து ஒரு டீசென்ட்டான என்டர்டெயின்மெண்ட் மூவி தான். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தது. ஜாலியா நல்ல, அதாவது ஒரு ரீசனபிளான சீக்குவலா இருந்ததுல. ஆமா ஆமா. சம்பந்தமே இல்லாம பேர் மட்டும் வச்சுட்டு நிறைய படங்கள் வருது. ஏன் இப்போ நம்ம பார்ட் 2 பத்தி பேசுறோம்னா, கரெக்ட், நிறைய படங்கள் அப்படி வந்ததுக்கு. அதனால தான் இந்த பார்ட் 2 எபிசோடு. ஸோ நம்ம பார்ட் 2 பாவங்கள் இல்லைன்னா பரிதாபங்கள் எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். பாவங்கள் படத்துக்கு இல்லை, நமக்கு தான் பாவம். நமக்கு தான் பாவம். சரி, முதல்ல இந்த பார்ட் 2ன்ற ஒரு கான்செப்ட், இந்த சீக்வல்ன்ற ஒரு கான்செப்ட் எப்போ உருவாச்சுன்னா, ஐ திங்க் கமல்ஹாசனுடைய படம் தான் நினைக்கிறேன். ஜப்பானில் கல்யாணராமனுடைய சீக்வலா அது வரும். ஆனா ஓரளவுக்கு அந்த கேரக்டரை வந்துட்டு வச்சுக்கிட்டு கவுண்டமணி காமெடி வச்சு ஒப்பேத்திருப்பாங்க அந்த படத்துல. அது டீசென்ட்டான ஒரு அந்த டைம்ல வந்து கல்யாணராமன் வந்து அந்த கமல் இறந்து அந்த ஆவி வந்து கனெக்ட் ஆகி பண்ற மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. அது நல்ல என்டர்டைன்மெண்டா தான் இருந்தது. ஜாலியா தான் இருக்கும். ஜாலியா தான் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பார்ட்டுகள் வந்துருக்கு. ஆமா, அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம நல்ல பார்ட் 2 பத்தி பேசலாமா இல்ல? ஆமா, நான் எனக்கு ஒர்க்கான சில பார்ட் 2 பத்தி நம்ம பேசலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் கரெக்டா ஒர்க்கான ஒரு பார்ட் 2 அப்படின்னா சென்னை 28 இந்த செகண்ட் இன்னிங்ஸ். அதை பார்ட் 2 எப்படி எடுக்கணும், எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாம அந்த கேரக்டரை எல்லாமே உள்ள கொண்டு வந்திருப்பாங்க ப்ராப்பரா. அது எங்க முடியுமோ அங்க இருந்து ஆரம்பிப்பாங்க. இப்ப அந்த பசங்க எல்லாம் என்ன பண்றாங்க, பசங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிருக்கும், ஃபேமிலி இருக்கும், அதே கிரிக்கெட், அது என்டர்டெயின்மெண்ட் நல்ல ஒரு விஷயம். ஏன்னா அந்த கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு டீம் கூட ஜெயிப்பாங்கல்ல, சின்ன பசங்க, அந்த பீச் அதை கனெக்ட் பண்றது அண்ட் அந்த பேட் மறுபடியும் அவர் கைக்கு வர்றதுன்னு எமோஷனல் கனெக்ட் ஒன்று இருக்குல்ல, அது வந்து எனக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு அந்த படம் சென்னை 28 பார்ட். அதான் அது கரெக்டான சீக்வல்னு சொல்லலாம். அது வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணியிருந்தாங்க. எடுக்கணும்னு எடுக்கலாமா, அதுக்கான கரெக்டான கேரக்டர் ஸ்கெட்ச்லாம் போட்டு நல்லா பண்ணியிருந்தாங்களே. ஆமா, அந்த ஃபினிஷிங் பேட்டு கொடுக்குற வரைக்கும் சூப்பர் தான். இப்போ பார்ட் 2 அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, சீக்வல்னாலே ஒரு இடத்துல இருந்து முடிஞ்சு எங்க கதை முடியுதோ எதிர் அது வந்து அங்கிருந்து தொடரணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்கதையா தேவைப்படும் ப்ரீக்வல். இதுதான் கான்செப்டே. ஆனா சம்பந்தமே இல்லாம சில டைம்ல வந்து இந்த பார்ட் 2ன்ற பேரை மட்டுமே வச்சுக்கிட்டு அதை பத்தி நம்ம பேசுவோம். அதுக்கப்புறமா அதை பத்தி நம்ம பேசணும். ஸோ இதுல வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் சீக்வல் அப்படின்வாங்க. அது வந்து கார்த்திக் சுப்ராஜ் ட்ரை பண்ணிருப்பாரு. ஜிகர்தண்டாவுக்கும் ஜிகர்தண்டா XX-க்கும் கதை வயசு சம்பந்தம் கிடையாது. ஆனா லைட்டா ஒரு நூல் இழைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை வந்து டச் பண்ணிருப்பாரு. கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட் வரும். பாபி சிம்மாவுக்கும் லாரன்ஸ்க்கு எப்படி சம்பந்தம் அப்படின்ற ஒரு ட்விஸ்ட். இது இல்லாம ஒரு கேங்ஸ்டருக்கும் ஒரு ஃபில்ம் மேக்கருக்கும் உண்டான இந்த ஈகோ கிளாஷ் தான் ஜிகர்தண்டா 1லயும் இருக்கும், ஜிகர்தண்டா 2லயும் இருக்கும். எனக்கு அந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சு. இன்னும் சொல்ல போனா அது நல்ல படமே, பெஸ்டான ஒரு ஸ்கிரிப்டா இருந்தது. ஸ்கிரிப்ட் வைஸாவே பார்த்தோம், அது உண்மையிலுமே நல்ல படம். நிறைய விஷயம் பேசியிருந்தது அந்த படம். வேற நல்ல கதை. வேற இது வரைக்கும் தமிழ் சினிமாவில நிறைய அந்த அளவுக்கு யாரும் அந்த சூப்பரா பேசியிருந்தாங்க. முன்னாடி ஒரு கவர்மெண்ட் இருந்ததுன்னா அது பெரிய சர்ச்சையா இருக்கும். ஆமா, படம் வந்து ரிலீஸும் ஆயிருக்காது. அந்த அளவுக்கான விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க. அது நல்ல ஒரு அட்டெம்ப்ட். அண்ட் அகைன் இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த சீக்வல், ஒரு சக்சஸ்ஃபுல் சீக்வல்னா எதை சொல்லுவேன், எதை பேஸ் பண்ணி இது சக்சஸா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், இப்போ நான் ஒரு செகண்ட் பார்ட் ஒரு படத்தை பாக்குறேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தாதான் அந்த படம் புரியுன்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாகுபலி 2, பாகுபலி 1 பார்க்கலனா கூட பாகுபலி 2 எனக்கு புரியும். ஒரே பார்ட்ல அந்த பாகுபலி சீக்வலை முடிக்க முடியல, அதுக்காக தான் 2 பார்ட் எடுத்தாங்க. தவிர்த்து எடுக்கணுமேனு
சும்மா எடுக்கணுமே எல்லாம் எடுக்கல. ஆமா, இப்படி ரொம்ப குறுகிய படங்கள் தான் பார்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தமிழ் படம் 2 தமிழ் படம் 2ல வந்து டிவைட் ஆயிருப்பாங்க சில பொலிட்டிக்கல் இதெல்லாம் வச்சு. தமிழ் படம் 2ல தமிழ் படமே வந்து ஒரு சட்டையர் மூவி தானே. ஆமா, அதை வச்சு ஒரு அது ஒரு வகையான ஒரு சீக்குவல் எடுக்கலாம். அது வந்து பெரிய காம்ப்ளிகேட்லாம் இல்லை. அண்ட் அகைன் பார்ஷியலா ஒர்க் பண்ண ஒரு பார்ட் 2 அப்படின்னா 2.0 சொல்லுவேன். ஆனா அது நீ கவனிச்சு பார்த்தா அது வந்து எக்ஸாக்டா பார்ட் 2வான்னா அது என்னால சொல்ல தெரியல. அது மேபி ஸ்பின் ஆஃப் நம்ம சொல்லலாம். இப்போ எங்க இருந்த முடிஞ்சதோ எந்திரன், அங்க இருந்து அந்த கதை ஆரம்பிச்சிருந்தா அது பார்ட் 2 நான் சொல்லுவேன். ஆனா இது வந்து வேற ஒரு ஸ்டோரிக்குள்ள சிட்டி வராரு, சிட்டி வர வசீகரன் வராரு. சோ அது வந்து ஒரு ஸ்பின் ஆஃப் அப்படின்றத நான் ஒரு சொல்லுவேன். அது பார்ஷியலா எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. எந்திரன்ல இருந்த எமோஷன் 2.2ல இல்ல, வசனங்களாகட்டும் எல்லாத்துலயுமே இல்ல. ஆனா டெக்னிக்கலா அந்த படம் பிரில்லியண்டான ஒரு ஒர்க். இல்ல படமாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். இல்ல படமா ஓகே தான். இன்னொன்னு ஏன்னா அது பார்ட் 1லாம் வந்து வில்லன் ஒருத்தங்க இருப்பாங்க, வசீகரன், அந்த சிட்டி ரோபோ அதுவே வில்லனா மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணும். ஆனா இங்க அக்ஷயகுமார் வில்லனாக்கு தான் இங்க பெரிய மைனஸ்ன்னு நினைக்கிறேன். அக்ஷயகுமார் வந்து நல்லதான் பண்ணாங்க. ஆக்சுவலா அந்த பக்ஷிராஜன் கேரக்டர் சங்கருடைய ஹீரோ கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். ஜென்டில்மேன், அன்னியன், அந்த ஹீரோ மைண்ட்ஸ் விஜிலான்டி கில்லர் அந்த மாதிரி தான் இருக்கும். அது ஒண்ணு. அண்ட் இன்னொரு பார்ட் 2ன்னு அதை சொல்ல முடியாது, அதுவும் ஒரு வகையான ஸ்பின் ஆஃப் தான். அதுவும் எனக்கு பார்ஷியலா தான் ஒர்க் அவுட் ஆச்சு. எல்சியூ ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் கோச்சிப்பாங்க. விக்ரம் எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் இன்டர்வல் டைம்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓரளவுக்கு கொண்டு போனாங்க. எனக்கு செகண்ட் ஹாஃப் எனக்கு எந்த பார்ட் 2ல நான் சேர்க்கல. விக்ரம் இது என்னன்னா அது பார்ட் 2ன்னு நான் சொல்ல மாட்டேன். அது வந்து ஒரு ஸ்பின் ஆஃப் தான். அந்த கேரக்டர் இருக்குல்ல, விக்ரம் 1980sல வந்த அந்த கேரக்டரை வச்சு இங்க ஒரு கதை எழுதினாரு. அந்த கேரக்டர் தான் இங்கேயும் வரும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது பார்ட் 2ன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு ஸ்பின் ஆஃப். இந்த கதைக்குள்ள எப்படி அந்த விக்ரம் வராரு அப்படின்னு. ஸோ இப்படி சில பார்ட் 2லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் இன்னொரு திருட்டு பயலே 2 கூட எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, பேர் மட்டும்தான். அது ஒரு வகையான ஸ்பிரிச்சுவல் சீக்வல் கூட சொல்லலாம். திருட்டு பயலையில பார்த்தோன்னா பிளாக்மெயில வச்சு பண்ணியிருப்பாங்க. இது வீடியோ கேம், இதுலயும் ஒரு வகையான பிளாக்மெயில் தான். ஆனா எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி விடுதலை 2 வந்து அந்த அளவுக்கு என்கேஜ் பண்ணலனாலும் அது வந்து ஒரு கரெக்டான கண்டினியூஸ் இது இருந்ததுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்படி நான் சொல்லுவேன். அதுக்கான லீடு இருந்தது, அதுக்கான கரெக்டான கண்டினியூ அந்த கதை போச்சு. அது எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த விஜய் சேதுபதியை அதிகமாக்கிட்டாங்க. எனக்கு அதுதான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா அந்த படம் சூரியோட பாயிண்ட் ஆஃப் வியூலயே செகண்ட் பார்ட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா அது நல்லா இருந்திருக்கும். ஏன்னா விடுதலை 2ல கூட பாத்தீங்கன்னா சேத்தன் அண்ட் சூரி காம்பினேஷன்ல தான் கொஞ்சம் படம் த்ரில்லிங்கா போகும். விஜய் சேதுபதி போர்ஷன் எல்லாமே டவுன் ஆயிடும். ஏன்னா விஜய் சேதுபதி வந்து கதை தான் சொல்லிட்டே இருப்பா போல, பேசிட்டே. ஏன்னா அந்த படத்துல மட்டும் எண்ணி பார்க்கல, மேபி ஒரு 108 வரும். என்னது தோழர்ன்ற வார்த்தை, கம்யூனிசம் கொஞ்சம் அதிகமா பேசிட்டு தோழர் 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 தோழர்னு போயிட்டே இருக்கும். அது தெரியல, எனக்கு தியேட்டர்ல பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அது ரொம்ப பொலிட்டிக்கலா போயிடுச்சு. ஆமா, மக்கள் சரியா கனெக்ட் பண்ணிக்க முடியல. அது வலிந்து வச்ச மாதிரியே இருந்தது அந்த விஜய் சேதுபதியோட கேரக்டர்ஸ். சரி, நல்ல படங்கள்லாம் பேசியாச்சு. சரி, இப்போ வாங்க அப்படின்னா எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? சரி, எப்படி சங்கருடைய 2.0 வந்து ஓரளவுக்கு பார்சலா எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சோ, சங்கருடைய படத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். பார்ட் 2 நம்ம என்ன ஆரம்பிக்கிறது, போட்டு அடின்னு அடிச்சுட்டாங்க. பாவம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இந்தியன்ற ஒரு நிஜமா அது கிளாசிக் மூவி தான். ஒரு மாதிரி நல்ல ஒரு டச்சர் ஒரு மூவி தான் அது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம்லாம் நீங்க டச்சே பண்ணக்கூடாது, 2 எடுக்கக்கூடாதுன்ற அந்த மாதிரி படங்கள்லாம் ஏன் பாஷாலாம் எடுக்கல? எடுக்க முடியாது. பாஷாவே அதான் அவர் சொன்ன ஏதோ பாஷா எடுக்கலன்னா சொல்ல முடியாது. பாஷா மாதிரி நிறைய படம் எடுத்தாங்க, ஆனா பாஷா அளவுக்கு எதுவுமே இல்ல. இப்ப பாஷா படையப்பாலாம் ஏன் எடுக்கலன்னா அவருக்கு தெரியும் எடுத்தா வந்து ஒர்க் அவுட் ஆகாது, எடுக்க முடியாது. அதே போலதான் இந்தியன் எல்லாம் டச்சே பண்ணிருக்க கூடாது. அப்படின்னு நீங்க டச் பண்ணியிருந்தாலுமே சரி, இந்தியன் 3ன்னு ஒரு கதை ஒன்று வச்சிருக்கீங்களா, ப்ரீக்வல், அதே இந்தியன் 2னா மாத்திருக்கலாம். எதுக்கு இந்தியன் 2 இந்தியன் 3? இந்த ரஷ் ஷாட்லாம் வச்சு என்ஜி ஷாட்னு வாங்கல்ல, நாட் குட் ஷாட், ஃபுல்லாவே என்ஜி தான் போல. ஃபுல்லாவே என்ஜி தான், ஃபுல்லா என்ஜி தான். அதுல எல்லாமே சொதப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே சொதப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எடுக்கிறதா இருந்தா நீங்க வந்து ஏஆர் ரஹ்மானை உள்ள கொண்டு வந்திருக்கணும், கவுண்டமணி செந்தில், இப்படிலாம் ஒரு காம்பினேஷன் இருக்குல்ல அந்த படத்துல வர்ற எல்லா கேரக்டர்ஸுமே. எதுவுமே இல்லை.
ஏதோ ஒரு கதை, ஆசம் நாசம் இந்த மாதிரி டைலாக்லாம் சேனாபதியே காமெடி பீஸா மாறிட்டாங்க. ஆமா, அங்க சீரியஸான ஒரு சேனாபதியே இல்ல. அதை வச்சு ட்ரோல் பண்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. ஈவன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா சேனாதிபதி வந்து நடக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா தான் பண்ணுவாரு. ரொம்ப ஃபிட்டாலாம் நடக்க மாட்டாரு, ரொம்ப ஃபாஸ்டாலாம். இதுல ஒரு ஜிம்னாஸ்டிக்லாம் பண்றாரு, ஜிம்னாஸ்டிக் சைக்கிள் ஓட்டுறாரு. சைக்கிள் அந்த சைக்கிள் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுன்னு தெரியல, பாட்டு ஓடிட்டே இருந்தது. அது நார்மலா ஓடுனா கூட பரவாயில்ல, அந்த உள்ள பூந்து எல்லாம் மேல. ஆமா, வீடியோ கேம் மாதிரி என்னென்னோ பண்றாரு அவரு. திடீர்னு பார்த்தா 6 பேக்லாம் வந்ததும். சோ எனக்கு எந்த ஒரு சீனுமே நல்லா இருக்கிற மாதிரியான எந்த சீனுமே இல்லன்றது. அந்த வர்ம கலை ஃபர்ஸ்ட் பார்ட்ல நல்லா இருந்தது. அது குத்திடுவாங்க, அது கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுவோம். இது வர்ம கலையில வந்து இப்போ அன்னியன்ல வர மாதிரி இந்த டீட்டெயிலா அந்த கும்பி பாகம் அந்த மாதிரி நிறைய என்னென்னோ வர்மம்லாம் சொல்லி, நோக்கு வர்மம் அந்த மாதிரிலாம் இதுதான் குதிரை மாதிரி ஓடுறது, இதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சா இருந்தது. வேற அவ்வளவு செலவு பண்ணி அதுக்கு ஒரு 10 படம் சின்ன படம் பண்ணிருக்கலாம் அந்த பார்ட் 2 பண்ண. மேக்கப் சரியில்லை. விஷயம் என்னன்னா அவர் வந்து குஜராத்திலே ஏதோ டைலாக் பேசியிருக்காரு, குஜராத்திலேயே அப்படியே பேச விட்டுருக்கலாம். அது எதுக்கு தமிழ் டப்பிங் பண்ணாங்கன்னு தெரியல. தமிழ் ஆடியன்ஸுக்கு புரியணும், அது தமிழ்ல பேசிருக்கலாமே. நீ பேசியிருக்கலாம் தான். ஸோ இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டே இருக்கலாம். அப்படி பார்த்தா நிறைய படங்கள் வந்து சும்மா எடுக்கணுமேன்னு எடுத்த இன்னொரு படம் வந்து கமல்ஹாசன் படம் வந்து விஸ்வரூபம் 2. ஏன்னா என்னன்னா விஸ்வரூபம் இல்லாத என்ஜி ஷாட்லாம் விஸ்வரூபம் 2ல இருக்கிற மாதிரி தான் தோணும். விஸ்வரூபம் 1ல எடுத்த என்ஜி ஷாட் தான் விஸ்வரூபம். ஆமாம், அப்படிதான். ஏன்னா விஸ்வரூபம் 2க்குன்னு தனியா கமல் கதையெல்லாம் பண்ணல. எக்ஸ்ட்ராவா சில ஷார்ட்ஸ், சில சீன்ஸ் மட்டும் எடுத்தாரு போல. மற்றது எல்லாமே அந்த படத்துல இருந்தது தான் இதுல யூஸ் பண்ணி. அங்க எடுத்த ஃபுட்டேஜ் மிச்சம் ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம் சொல்லி தான் விஸ்வரூபம் 2. ஆமா, இதுல இன்னொரு படத்தை பத்தி பேச மறந்துட்டோம். அந்த பொன்னியின் செல்வன், அது உனக்கு ஒர்க் அவுட் ஆகல. நான் வந்து ஒர்க் அவுட் ஆகலன்றதை விட இந்த கதையை 2 பார்ட்டா எடுக்கணும்னு ப்ராப்பரா பிளான் பண்ணாங்கல்ல, அந்த பிளானிங்காக நான் சொல்றேன். அது வந்து ஒர்த்தான ஒரு சீக்வல் ஃப்ரான்ச்சைஸ் நான் சொல்றேன். ஒர்க் அவுட் ஆச்சே தான், உனக்கு பிடிக்கலன்றதுக்குள்ள நான் போகல. சரி, ஓகே, நான் புரியுதா? ப்ராப்பரா 1 and 2 எடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்தா நல்லது. பாகுபலி 1, பாகுபலி 2, KGF 1, KGF 2 எடுத்தாங்கல்ல. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு பார்ட்ல உங்களால சொல்லி முடிக்க முடியல அந்த கதைகள்லாம் அப்படின்னா 2 பார்ட் எடுத்தாங்க. உலகநாயகனை பத்தி பேசிட்டான், சூப்பர் ஸ்டார் ஒரு படம் நடிச்சாரு, அதை பார்ட் 2 எடுத்தாங்க. அதெல்லாம் சூப்பர் ஸ்டார் நடிக்கல, ஆனா மக்கள் சூப்பர் ஸ்டார் நடிச்சாரு. ஆமா, அவராது திருச்சி கிழக்கில் நான் நிக்கலன்னு இதுக்காக போல. ஆனால் நம்ம பார்ட் 2 போயிடும் பொலிட்டிக்கல். ஐயோ எப்பா, சந்திரமுகி 2, சந்திரமுகி 1 வந்து 800 நாள் ஓடிச்சு. ஆமா, ஓடிச்சா இல்ல ஓடினாங்களான்னு தெரியல, ஆனா 800 நாள் இண்டஸ்ட்ரியல் ஹிட் தான் அந்த படம். அப்படி ஒரு படத்தை நீங்க வந்து பார்ட் 2 எடுக்கிறீங்க, அதுவும் ரஜினி கதையை கேட்டுதான் வேணாம்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ரஜினி வந்து பிளான் பண்ணாரு போல, அந்த வேட்டையன் வச்சு ஏதோ ஒரு பண்ணலான்னு யோசிச்சிருப்பாரு. இல்ல நம்ம தலையில மிளகா அரைச்சிருவாங்க, நம்ம கபாலி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பண்ணிருக்காரு நினைக்கிறேன் அந்த டைம்ல. ஆனா வேட்டையனா ஒருத்தனை காமிச்சிங்க, அதுதான் என்னால நம்பவே முடியல. அப்பா ஐயோ, ரஜினி உள்ள பூந்த ஆவியா இது. ஏன்னா சந்திரமுகில ஒரு 10 செகண்ட் வருமா அந்த கேரக்டர், 10 நிமிஷம் வருமா அந்த கேரக்டர். அந்த கேரக்டர் ஹைலைட்டா இருக்கும், லகலகலகலன்னு வைப்போம். அதுதான் அது இந்த பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா அந்த படம் பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, த்ரூ அவுட் த கிளைமேக்ஸ் வரைக்குமே ரஜினிக்கு என்ன இந்த படத்துல ரோலே இல்லையே, என்ன பண்ண போறாரு, எதுவுமே இல்லைன்னா அந்த பாட்டுல வந்து ஒரு 10 நிமிஷம் அந்த கம்பள எடுத்து மாட்டிட்டு அந்த வில்லத்தனம் பண்ணிருப்பாரு. ஐயோ பயங்கரமா பண்ணிருப்பாங்க. இது வந்து மலையாளத்துல வந்து, கன்னடத்துல வந்து, அதுக்கப்புறம் தமிழ்ல பயங்கர ஹிட் அடிக்குது. கரெக்ட். அது வந்து ரஜினியோட அந்த பர்ஃபார்மன்ஸ் தான். ரஜினிக்கு தெரியும்ல அவரு என்ன பண்ணா ஆடியன்ஸ் ஏத்துப்பாங்கன்றது ரஜினிக்கு நல்லாவே தெரியும். அப்படி ஒரு படத்தை கொண்டு வந்து நீங்க பார்ட் 2 எடுக்குதுன்னு சொல்லி கொலையா கொன்னு. அண்ட் இன்னொரு பார்ட் 2 கூட வந்துச்சு, பில்லா 2ன்னு. எனக்கு அந்த படம் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. பில்லா 2 எனக்கு பிடிக்கும், ஏன்னா ஓகே, எனக்கு அந்த மேக்கிங் ஆஃப் ஸ்டைலு எல்லாமே நல்லா பிடிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நாங்க ஃப்ரெண்ட்ஸா அந்த படம் எனக்கு வந்து டீசென்ட்டான மூவி தான் எனக்கு பிடிக்கும். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். அந்த படத்தை வந்து நாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா, ஒரு பையன் சொல்லிட்டான் அந்த படம் வந்து நல்லா இருக்கும், ஆஃபீஸ்ல சொல்லிட்டான்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் போறோம். ஃபர்ஸ்ட் சீனு கை தட்டுறாங்க எல்லாரும், நாங்களும் கை தட்டினோம். என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமா நான் தான் செதுக்கினது அப்படின்னு. படம் பயங்கரமா இருக்க போகுது அப்படின்னு உக்காந்தோம். அப்படியே உக்காந்துட்டோம். தியேட்டர்ல எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் இன்டர்வல்ல அந்த டைலாக் வருது. சரி, இன்டர்வலுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு எவனோ ஒருத்தர் சொல்லிட்டான். நாங்க நம்பினோம். கிளைமேக்ஸ் வரைக்கும் வருது, கதை இல்லை. ஏன்னா அந்த படத்தோட கதை என்னன்னா,
பில்லாவை காட்டிட்டீங்க. பில்லா எப்படி டானாரான்றதான் கதையே. அதே நீங்க காட்டல, எப்படி டானாரா அந்த படத்துல? ஆக்சுவலா ஒரு டைரக்டர் பண்ணி இன்னொரு டைரக்டர் அந்த ஸ்கிரிப்ட் போகும்போது அப்படி அது அப்படியே டவுன் ஆயிடும். விஷ்ணுவர்தனே பண்ணியிருந்தா இன்னும் பெட்டரா பண்ணி. ஸ்கேர்ஃபேஸோட அப்பட்டமான காப்பி நிறைய சீன். அதனால எனக்கு சுத்தமா அது ஒர்க் அவுட் ஆகல. எனக்கு ஓகே, எனக்கு டீசென்டான மூவி தான் அது. அண்ட் இன்னொரு ஒரு சில கிளாசிக்கல் மூவி பத்திலாம் நம்ம பேசுவோம். தேசிங் ராஜா. தேசிங் ராஜா ஒன்று பார்த்து அது வயது வலிக்க சிரிச்சிருக்கேன். சூரி நல்ல காமெடி பண்ணதுன்னா அந்த படம் மட்டும். சரி, அது வந்து ஒரு ஆவரேஜான என்டர்டெய்னர், அவ்வளவுதான். ஆவரேஜான என்டர்டெய்னர், காமெடியா இருக்கும் படம், அவ்வளவுதான். எனக்கு சூரி பண்ண அந்த படம்ல சூரி பண்ண படத்திலேயே எனக்கு ரொம்ப சிரிச்ச படமே ஜாலியா இருக்கும் அந்த படம் மட்டும்தான். அந்த மாமா தலை கூட்டமா வராங்க மாமா, அவ்வளவு வெறி மாப்பிள்ளைக்கு அந்த மாதிரியா. அது அவன் அந்த விஷத்தை கொடுப்பா போல, அது குடிமா குடிமா, அவ்வளவு பாயசம் எங்கடா அதெல்லாம் அந்த படம் தானே. சிரிப்பு எனக்கு செம்மையா சிரிச்சேன். நல்ல ஜாலியா இருக்கும் அந்த படம் பார்க்கவே. ஆனா அதுக்கு தேசிங் ராஜா 2 பாத்தியா? இல்ல நான் ட்ரெய்லர் மட்டும், ட்ரெய்லரே என்னால பார்க்க முடியல ஆக்சுவலா. இல்ல ட்ரெய்லரே பார்க்க முடியல. ட்ரெய்லர்ல வந்து அந்த புகழ் லேடி கெட்டப்ல போடுறது, போலீஸ் ஸ்டேஷன் அதை காட்டுறாங்க. ஓ, நீ கேளு அந்த கதை. கதை என்ன? அதுதான் நானும் படம் பார்த்ததுல இருந்து தேடிட்டு இருக்கேன். கதை என்ன சொல்ல வராங்க, எதுக்கு இதை எடுத்தாங்க அப்படின்னு. புகழ் வந்து காமெடி பண்றேன்னு நம்மள இரிட்டேட்டிங் பண்ணா போல, அந்த லேடிஸ் வாய்ஸ்ல இந்த கெட்டப்பு. விமல்லாம் எதுக்கு அந்த படம் பண்ணாங்க? ஜெயில் தான் டைரக்டர். அதே மாதிரி விமல் இன்னொரு படம் களவாணி 2 அதையும் எடுத்தாங்கல்ல, அது அந்த மாதிரி தெரியல. களவாணி 2வும் மொக்க தான், அதை விட மொக்க தேசிங் ராஜா. களவாணி 1 பாத்தியா? களவாணி ஜாலி, நான் பார்த்து ரொம்ப நாள் என்ஜாய் பண்ண ஒரு படம். அதே வாட்டி பார்த்து ரிப்பீட்டா தான் பார்ப்போம். களவாணி சர்ப்ரைஸ் ஹிட் அது ஆக்சுவலா. எதிர்பார்க்கல இப்படிலாம் இருக்கும்னு. எனக்கு என்ன டவுட்னா, நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டே ஓரளவுக்கு சுமாரான படமா தான் இருக்கும். அது எதுக்கு நீங்க செகண்ட் பார்ட் எடுக்கிறீங்க? மாரிலாம் பார்த்தேன், உண்மையிலே சொல்றேன், மாரி படம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட்டே பார்த்தது இல்லை. சில சீன்ஸ் மட்டும் பார்த்துருக்கேன். ஏன்னு தெரியல, எனக்கு தனுஷ் பிடிக்கும், ஆனா பார்க்க தோணல. அதே போல மாரி 2 வந்ததே ரொம்ப நாட்கள் அப்புறம் தான் தெரியும். மாரி 1 சுமாரான படம். ஈவன் விஐபி 2, விஐபி ஃபர்ஸ்ட் பார்ட் சூப்பரா இருக்கும், நல்லா எனக்கு பிடிச்சிருந்தது அந்த படம். விஐபி 2 எதுக்கு எடுத்தாங்க? ஏன் கஜோல் வராங்க? எனக்கு நிஜமா அந்த கதையில வந்து உடன்பாடே இல்லை. அதுக்கு பெஸ்ட் உதாரணம் வந்து சண்டைக்கோழி அண்ட் 2. சண்டைக்கோழி 2 பார்த்துட்டியா? பார்த்துருக்கேன். சரி, என்ன கதை? அது மீரா ஜஸ்மின்லாம் வருவாங்களா? லால் வருவாரா? லால் வருவா போல, வந்துட்டு தலைவா அப்படின்னு சொல்லிட்டு காலில் வந்து போயிடுவா போல. யார் காலில்? விஷால் காலில் போவாதுன்னா நீங்க இருந்து தெரியாம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா போல. அப்ப அவர் வில்லன் கிடையாது அந்த படத்துல? அவர் வில்லன் எல்லாம் கிடையாது. ஏன் நீ படம் பார்க்க அங்க இருந்து நீ இங்கே, நான் இங்கே இருப்பேன் நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு முடியும் அந்த படம். அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகாதா? அங்க இருந்துலாம் ஸ்டார்ட் ஆகாது. அந்த படமோ இந்த படமோ வேத கதை. அப்போ வேற ஸ்ட்ரைட்ல வைக்கலாம். நீங்க மீரா ஜாஸ்மினா தான் சொன்னீங்க. மீரா ஜாஸ்மினே இல்ல படத்துல. மீரா ஜாஸ்மின் இருக்க மாட்டாரு. இந்த விஷாலோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அதுல யாரும் இருக்க மாட்டாங்க. பேர் மட்டும். சரி, அந்த அப்பாவோட கேங்கு, அப்பாவோட கேங்க் கூட இருக்க மாட்டாங்க. அப்போ சண்டைக்கோழியில வந்து இவர் பேரு வாசுவா, அது என்ன அதே தான் வருமா? அதே பேர் தான் வருமா? அவ்வளவு டீடைலா படம். அப்போ இந்த படத்துக்கும் கதைக்கு சம்பந்தமே இல்லையா? அப்போ வேற டைட்டில் வைக்கலாமே. வேற டைட்டில் வைக்கலாம்னா, ஆனா இதை வச்சாதான் ஆடியன்ஸ் உள்ள வருவாங்கன்னு ஒரு கூட்டம் நம்பிட்டே வரலையே. வர மாட்டாங்க. எப்படி அதை தான் நம்பிட்டு இருக்கீங்க இன்னும்? இது இந்த மாதிரி நிறைய படம் வந்து எடுக்கணுமேன்னு எடுக்கிறது. எனக்கு இன்னொரு படம் ஜிவி, இன்னொரு படம், அந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு பிடிக்கும். லா ஆஃப் கனெக்டிவிட்டின்னு ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிருப்பானுங்க. எதுக்கு மறுபடியும் லா ஆஃப் கனெக்டிவிட்டி எங்கெங்கயோ கனெக்ட் பண்ணி எதுக்கு பண்ணானுங்கன்னு தெரியல. அந்த படமும் இன்னும் சொல்ல போனா ஜிவி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல டெக்னிக்கலாவும் ஓரளவுக்கு நல்லா பண்ணிருப்பாங்க, கொஞ்சம் சவுண்டா இருக்கும் படம். செகண்ட் பார்ட்ல அமெச்சூரா எடுத்திருப்பாங்க. அந்த கோவில் நகை எடுக்கிறது அது வந்து எனக்கு உடன்பாடே இல்லை இந்த படம் செகண்ட் பார்ட் எடுத்ததெல்லாம். ஏன்னா நல்ல படம் அது ஃபர்ஸ்ட் பார்ட். அப்புறமா பசங்க 2, ஆனா அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. பசங்க 2 டீசென்டான படம் தான். ஆனா ஏன் டைட்டில் அப்படி வைக்கிறாங்கன்னு தான் கேள்வி. இல்ல அப்படி பசங்க 2க்கு பசங்க 3ன்னு வச்சிருக்கலாம். ஒரு 3-4 பசங்க அதனால தெரியல. இந்த மாதிரி நிறைய படம். அப்புறம் சில படம்லாம் யோசிச்சு பார்த்தேன். நாடோடிகளுக்கு செகண்ட் பார்ட் வந்திருக்கு. அப்படியா? சாட்டைக்கு அடுத்த சாட்டைன்னு ஒரு படம், அந்த படம் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி படம்லாம் வந்திருக்கு. இது வந்திருக்கு. அதான் புலன் விசாரணை 2, அது வந்து பிரசாந்த் நடிச்சிருக்காரு அந்த படத்துல. புலன் விசாரணை 1 அந்த டைம்ல ஹிட் ஆயிடுச்சு. எதுக்கு அங்க இருந்து ஏதாவது விஜயகாந்த் பையனா வராரு அவரு, என்னன்னு எனக்கும் தெரியல. எனக்கு தெரியல. ஜெய்ஹிந்த் 2 வந்திருக்கு. இப்படி பாரு, ஜித்தன் 2 தலைவன் ஜித்தன்லாம் அந்த டைம்ல சாதாரணமான மிஸ்டர் இந்தியான்ற ஒரு படத்தோடைய உல்டா தான் அந்த படம்.
ரமேஷ் நடிச்சு ஒரு ஓடின ஒரே படம் சித்தன் தான். அதுவும் அந்த சாங் அது சாங்கு அந்த டைம்ல ஓடி. மணல் கயிறுன்னு ஒரு படம் தெரியுமா, அதுக்கெல்லாம் 2 செகண்ட் பார்ட் வந்திருக்கு. ஆக்ஷன் ஹீரோ ஒரு பையன் அவர் பையன். ஆமாமா, பயங்கரமா பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க எடுக்கிறது எதோ எடுக்கிறீங்க. சென்னையில் ஒரு நாள்னு ஒரு படம், நல்ல ஓரளவுக்கு டீசென்டான ரீமேக் அது. அந்த படத்துக்கு செகண்ட் பார்ட்டும் வந்திருக்கு. நீங்க டைட்டில் பாருங்க, சென்னையில் ஒரு நாள் 2, கேட்கறதுக்கே முடியல. சென்னையில் ஒரு நாள் 2 படம் முடிஞ்சிடல அதுக்குள்ள. அப்ப மஞ்சு வாரியர் ஒரு படம் எடுத்தது தெரியுமா, ராஜாதி ராஜா ராஜா மார்த்தாண்ட ராஜா. பார்ட் 2 எப்படி வச்சு டைலாக் சொல்லுங்க, ராஜாதி ராஜா ராஜகுல துங்க ராஜா மார்த்தாண்ட பார்ட் 2. ஐயோ, இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் எடுத்துக்கலாம். வேற என்னென்ன படம்லாம் வந்து அது பார்ட் 2 பண்ணல, அது பார்ட் 2 சொல்லிட போறாங்க, அது பண்ணல. அது பண்ணியிருந்தா. அண்ட் ஏத்துக்கவே முடியாத இன்னொரு பார்ட் 2 எது தெரியுமா, சாமி ஸ்கொயர். ஐயோ, எனக்கு என்னன்னா, நான் ஸ்கூல் டைம்ல அந்த சாமி எனக்கு ரொம்ப பிடிச்ச காப் மூவி, ரொம்ப பிடிச்ச ஒரு ஹரி ஃபில்மோகிராஃபில அந்த படம் எனக்கு பயங்கரமான ஹிட். அந்த படம் ஸ்கிரிப்டே பாரு, ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் அந்த ஸ்கிரிப்ட். புதுசா இருந்தது. ஆமா, புதுசா இருந்தது. லஞ்சம் வாங்குவாரு, ஆனா அவரு நல்லவர்ன்ற மாதிரி நல்லா இருக்கும். இல்ல அதிக ஸ்டைலும் வேற, அப்பதான் ஸ்டார்ட் பண்ணதா, செம ஃபாஸ்டா இருக்கும் அப்ப வந்து படமே. நான் என்ன நினைச்சேன், இந்த சாமி ஸ்கொயர்னும் போது அந்த கேரக்டர் ஆறுச்சாமியே மறுபடியும் வருவாரு. நீ நினைச்சு பாரு, ஆறுச்சாமியே ஒருவேளை ஆக்சுவலா அதுக்கான ஸ்கிரிப்ட் தான் இது. இப்ப சிங்கம்லாம் சீரிஸ் வருது இல்ல, துரசிங்கமே வந்துட்டு தான் இருக்காரு. நீ இதே ஆறுச்சாமியே மறுபடியும் ஒரு 40-45 வயசுல எப்படி இருப்பாரு, கொஞ்சம் ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல, அப்படியே நீ ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி எடுத்துனா கூட அந்த படம் நல்லா இருந்திருக்கும். சாமியோட பையன் சொல்லி, சாமியோட பையன், பிச்சை பெருமாளோட பையன், ஐயோ அங்கேயே படம் டவுன் ஆயிடுச்சு, அந்த இடத்துலயே டவுன். அது ஒரு கதைன்னு இது எப்படி யோசிச்சாதுன்னு தெரியல. பிச்சை பெருமாளுக்கு பையன் வந்து ஸ்ரீலங்கால எங்கேயோ பிறந்து அவன் வளர்ந்து, நான் சாமி இல்ல பூதம், சாமி இல்ல பூதம் டைலாக்கு நீ அப்படி பண்ணிருக்கிறது ரொம்ப தப்பு. லாஜிக்காவே எனக்கு அது பிடிக்கவே இல்லை. படமே எடுத்திருக்கே தேவை வந்து அவ்வளவு நல்ல படம். அதை திருப்பி வச்சிருக்கீங்க. இன்னொரு படம் வந்தது, பயங்கரமான படம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த படத்தோட புதுசு, அந்த படம் பார்க்கும்போது அவ்வளவு புதுசா இருந்தது. சூதுகவும் ஆமாமா ஆமா, சூதுகவும் 2 வந்துச்சு. அது என்ன மாதிரியான கிளாசிக். நான் வந்து எனக்கு சும்மா எனக்கு தெரியும் இந்த படம் எல்லாம் பெருசா போவாது அப்படின்னு சும்மா பார்த்தேன், ஓட்டி பார்த்தேன். கஷ்டப்பட்டு சிரிக்க ட்ரை பண்றேன், முடியல. அதே கதையை திருப்பி எடுத்து வச்சுக்கிறாங்கப்பா, புதுசா கூட இல்ல, அதே கதையை திருப்பி எடுத்து வச்சிருக்கீங்க. ஆனா அது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அவ்வளவு பயங்கரமா இருக்கும். கடைசி வரைக்குமே சிரிச்சுட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு படத்தை, சிரிப்பே வராத அளவுக்கு ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க. அதே போல வெண்ணிலா கபடி குழு 2ன்னு ஒரு படம் வந்திருக்கு. இன்னொரு பாரு, தேவி 2. தேவி ஒன்னே நல்லா இருக்கு. தேவி ஓகே அந்த சாங் நல்லா இருக்கு. சார்லி சாப்ளின் 2ன்னு ஒரு படம். ஐயோ, சார்லி சாப்ளின் 1லாம் நான் சின்ன வயசா இருக்கும் போது ஜாலியா இருக்கும் அந்த படம். நிறைய படத்தை நிறைய லாங்குவேஜ்ல ரீமேக் வேற இருக்கு. அந்த நல்லா ரசிச்சு பார்த்த படம். சாங்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல ஆமா, இவரு பரணி தான, அவர்தான் சாங். அப்புறமா கோ 1 கோ 2 இந்த படம். பீஸா இந்த சீரிஸ், பீஸா 4 வரைக்கும் வந்துட்டாங்க. இப்ப பீஸா 4 எடுக்க போறாங்க. 4 எடுக்கு. எனக்கு ஒண்ணு புரியல, பீஸா படம் அது ஆக்சுவலா ஒரு பேய் படமே கிடையாது. ஆமா, பேய் படம் கிடையாது. அது வந்து ஒரு கான் மூவி அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனா பீஸா 2 வந்து சம்பந்தமே இல்லாம வில்லான்னு, பீஸா 2 வில்லா அப்படின்னு எடுத்திருப்பாங்க. அசோக் தான் நடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, படம் வந்ததுதான் தெரியும், படம் பார்க்கல. ஏன்னா இதுக்கு சம்பந்தமே இருக்காது. பீஸா 3மே சம்பந்தம் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. பீஸா 4 வேற வரப்போகுது. டார்லிங் ஒரு படம். அந்த படம் அந்த டைம்ல கருணாஸ் பாலசரவணன் காமெடிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். பாட்டு கூட ஒரு டீசென்ட்டா சுமாரா இருக்கும். அந்த படத்துக்கு ஒரு சீக்வல் ஒன்று வந்திருக்கு. அண்ட் உரியடி 2. உரியடி 1 பார்த்துருக்கு, நல்லா ஒர்த்தான படம். உரியடி 2 ரொம்ப ஆவரேஜ். உரியடி 2 விஜயகுமார் தான் எடுத்தாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஓகே தான். பிச்சைக்காரன் படம் எனக்கு ரொம்ப ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வந்த படம். அது பிச்சைக்காரன் பிளாக் பஸ்டர் ஹிட் இல்ல, அது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா இருக்கும். அந்த படம் சூப்பரான படம், நல்ல சென்டிமெண்ட்லாம் நிறைய செம்மையா ஒர்க் அவுட் ஆன படம். அதுக்கு விஜய் ஆண்டனி பிச்சைக்காரன் 2ன்னு அவரே டைரக்ட் பண்ணாரு நினைக்கிறேன். அந்த படத்துல அவரே டைரக்ட் பண்ணது. கதை எதுக்கு டைட்டில் அது மாதிரி வச்சு ஒன்றும் புரியாது. அண்ட் இன்னும் சில படம்லாம் இருக்கு. கழுகுன்னு ஒரு படம் தெரியுமா, அம்பலைக்கும், அந்த படத்துக்கு வேற செகண்ட் பார்ட் வந்திருக்கு. அது வந்ததே தெரியல. சித்திரம் பேசுதடி 2ன்னு ஒரு படம் வந்திருக்கு. சித்திரம் பேசுதடி மிஸ்கின் பண்ணாங்க. ஆமா, ரெண்டாவது யார் பண்ணாங்கன்னு தெரியல. அண்ட் இருட்டு அறையில் முரட்டு குத்துன்னு ஒரு காவியம் வந்தது. அதுக்கு வேற ஒரு செகண்ட் பார்ட் வேற வந்துச்சு, 2ஆம் குத்துன்னு. கும்கி படத்துக்கு செகண்ட் பார்ட் வந்துச்சு.
பிரபுசாலம்னு எடுத்தாரு. எதுக்கு எடுத்தாங்க? நான் இது வரைக்கும் பார்க்கல. நானும் பார்க்கல. ரீசெண்டா தான் வந்தது. நம்ம ரீசெண்டா வந்தது படம் எப்படி இருக்குன்னு தெரியல. அண்ட் சில மிக்ஸ்டு ரிவ்யூஸோட சில படம்லாம் வந்துச்சுல்ல. டிமாண்டி காலனி ஃபர்ஸ்ட் பார்ட், டிமாண்டி செகண்ட் பார்ட். காலனி மிக்ஸ்டு ரிவ்யூவான்னு தெரியல. டிமாண்டி காலனி எனக்கு 2லாம் சுத்தமா ஒர்க் அப்படி எனக்கு தெரியல, அந்த படம் பார்க்கல. இல்ல, சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. ரொம்ப ஒரு மாதிரி என்டர்டைன்மெண்ட்டாகவும் இல்லை, என்கேஜிங்காகவும் இல்லை அந்த படம். சரி, அந்த இது பத்தி நம்ம பேசுவோம். இந்த பேய் படங்கள் சீரிஸ்னு ஒரு குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்காங்க. பிரான்சைஸ்னு இருக்குல்ல. ஒன்னு அரண்மனை, காஞ்சனா, தில்லுக்கு துட்டு. தில்லுக்கு துட்டாச்சு வேற வேற. எனக்கு இந்த 3ல ஓரளவுக்கு என்டர்டைனிங்கா இருக்கிறது தில்லுக்கு துட்டு நான் சொல்லுவேன். ஆமா, தில்லுக்கு துட்டு. மத்தது பயமுறுத்துற மாதிரி எதுவுமே எனக்கு இல்லை. காமெடியாவும் சேச்சுரேட் ஆயிடுது. இப்போ சுந்தரியுடைய அந்த அரண்மனை ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குல்ல, அதுல சந்தானம் வருவாரு. சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அந்த அந்த காம்பினேஷனே. அந்த காமெடி அடுத்தடுத்த பார்ட்ல எனக்கு வரல, பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. பெருசளவுக்கு காமெடியும் நல்லா அந்த படம் எல்லாமே ஹிட் ஆயிடுது. காஞ்சனாவும் அப்படிதான். அரண்மனை 4 நல்லா இருந்தது, ஓரளவுக்கு நல்லா டீசென்ட்டா இருந்தது. நல்லா ஸ்கிரிப்ட் வைஸாவும் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. இதுல இந்த காஞ்சனா சீரிஸ் வந்தது இல்ல, முனின்னு ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. முனியுடைய பார்ட் 2 தான் காஞ்சனா. அப்ப முனியுடைய பார்ட் 3 காஞ்சனா 2வா? ஆமா, அப்படிதான் வச்சுக்கிட்டாங்க அவங்க. சொல்லவே எனக்கும் அது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்னன்னு தெரியல. ஆக்சுவலி அந்த காஞ்சனான்ற சரத்குமார் வருவார்ல, அந்த படம் எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த படம் வந்து எதுவுமே எனக்கு மனசுல நிக்கல. மூக்குத்தி அம்மன் 2 அதை வரப்போகுது. இது மாதிரி எல்லாம் வருது. இன்னும் நிறைய படம், இது மாதிரி நிறைய படம் லைன் கட்டி நிக்குது. என்னன்னோ நம்ம கேள்விப்படாத சில படத்துக்குலாம் செகண்ட் பார்ட்லாம் எடுக்கிறாங்க. இதுக்கு நடுவுல எல்சியூன்ற ஒரு வடைய போடுறாரு. சப்தா 2 எடுத்துட்டு இருக்காங்க. சப்தா ஒரே ஆவரேஜா தான் இருக்கும். அதுக்கு ஒரு பார்ட் 2 நீங்க பார்ட் 2 எடுக்கிறத விட்டுட்டு புதுசா ஒரு கதையை வச்சு புதுசா ஒரு பேர்ல இல்லாம எதுக்கு பார்ட் 2 எடுக்கிறது இல்ல? அது கரெக்டா அது ஒர்க் அவுட் ஆச்சா எடுக்கலாம்னு என்னுடைய கருத்து. தேவைப்பட்டா இப்போ பார்ட் 1ல இந்த கதையை நல்லா சொல்லி முடிக்கல. இப்போ வடச்சென்னை பார்த்தோன்னா பார்ட் 1ல முடிக்காது. ஆமா, அதனால அவங்க செகண்ட் பார்த்து வச்சிருக்காங்க. அது எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி முடிக்க முடியாத கதையை செகண்ட் 2 பார்ட்டா சொல்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 1001 2லாம் வரப்போகுதுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. 7G ரெயின்போ காலனி 2 வரப்போகுது, அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. 7G ரெயின்போ காலனிலாம் சரியான தெரியல ஏன் அதெல்லாம் டச் பண்ணவே கூடாது. ஆமா, தெரியல, செல்வராகவன் தான் பண்றாரு. ஆமா, அது தெரியல. சங்கர் தான் பண்ணாரு இந்தியன். ஆமா, அது சங்கர் தான் பண்ணாரு. அண்ட் இன்னும் சில படம்லாம் இருக்கு. துப்பறிவாளன் 2 கூட எடுக்கிறாங்க போல, அது நிறுத்திட்டாங்களா என்ன தெரியல. பிரச்சனை ஆகி பாதியிலையும் பொறுக்கி பயன் சார் அப்படின்னு விட்டு போயிட்டா போல. அண்ட் பிசாசு 2 வேற இன்னும் ரிலீஸ் ஆகல. ஆமா, பிசாசு 2 ரிலீஸ் ஆகல. ஸோ இந்த மாதிரி இந்த பார்ட் 2 கல்ச்சர் வந்து சரி, உண்மையில உனக்கு எந்த பார்ட் 2 வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது? எனக்கா பார்ட் 2 வந்தா நல்லா இருக்கும்னு பார்த்தேன்னா எனக்கு வடச்சென்னை 2. ஆக்சுவலா எனக்கும் அப்படிதான் தோணுது. வடச்சென்னை 2 அண்ட் சார்பட்டா. அது ஏன்னா நீ உனக்கு கதையாவே நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. சார்பட்டா 2 வரணுமான்னா தெரியல எனக்கு. ஏன்னா ஒன்னோட அந்த படம் நல்லா முடிஞ்சிச்சு, அது நல்ல ஃபினிஷிங்லேயே முடிஞ்சிச்சு அந்த படம். பார்ட் 2 வேணுமான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு வடச்சென்னை 2 கண்டிப்பா 2, 3 வரலாம். ஏன்னா அது வந்து அதுக்கான ஒரு பெரிய ஒர்க் இருக்கு. ராஜன், அன்பு, குணா, அதுல இருந்து ஒரு ஸ்பின் ஆஃப் கேரக்டர்ஸ் பாரு, அதான் விஷயமே. அந்த வடச்சென்னை காலத்திலே நடக்கிற இன்னொரு கதையா தான் அரசன் பண்றாங்க. அது எப்படி இருக்குன்னு தெரியல. ப்ரோமோவே சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. வெற்றிமாறன் அது நல்லா பண்ணுவாருன்னு நம்புறோம். வெப் சீரிஸா வந்து அது என்ன, எனக்கு வீரப்பன் சீரிஸ் வந்து அது ஆக்சுவலி பண்ணிட்டு இருக்காங்க. அது செகண்ட் சீசன் வந்துன்னா அது ஃபுல்லா பார்த்து முடிச்ச ஃபீலே இல்ல. சூப்பரா இருந்தது, செம்மையா பண்ணியிருந்தாங்க. அது செகண்ட் சீசனுக்காக வெயிட் பண்றோம். ஆக்சுவலா வீரப்பன் பத்தி சில படங்கள்லாம் எடுத்தாங்க. இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல கூட ஒரு சீரிஸ்லாம் இருக்கு. ஆனா Z5ல இருந்த ஒரு இன்டென்ஸ் வந்து ரிசர்ச் வர்க் எதுலயுமே இல்ல. வந்து ஒரு தரப்பா தான் சொல்லியிருப்பாங்க. அது வந்து நான் பார்த்துருக்கேன், ஃபுல் சீரிஸும் பார்த்துருக்கேன். ஒரு தரப்பா இருக்கும். இதுதான் வந்து ஒரு பெரிய ஒர்க் இதுல. அண்ட் இன்னும் சில வரப்போற படங்கள்லாம் பார்த்தா மீசை முறுக்கு படத்துக்குலாம் செகண்ட் பார்ட் எடுக்கிறாங்க. மீசை முறுக்கு அது அவருடைய கதை தானே, அது அவருடைய பயோபிக் மாதிரி. பயோபிக் தான். ஆனா மீசை முறுக்கு ஒண்ணு ஓகே தான் படம். அவ்வளோலாம் எனக்கு ரொம்பலாம் பிடிக்கல. அண்ட் ஜெயிலர் 2 வேற வரப்போகுது. ஜெயிலர் 2 வந்தாதான் தெரியும். ஆமா, எப்படி இருக்கு போகுது. நடுவுல ஒரு படம் காளிதாஸ், அது வேற ஒண்ணு வந்துச்சு. இந்த மாதிரி பாரு, ஏதோ சம்பந்தம் இல்லாம ஏதோ ஒண்ணு எடுக்கிறது. அதுக்கப்புறமா சில நேரத்துல ஆடியன்ஸ் மேல குறை சொல்றது, இதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு ஆணி நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் 2-3 படத்தை பத்தி நான் சொல்லி ஆகணும். இந்த தலைநகரம்னு ஒரு படம் வந்துச்சு இல்ல. ஆமா, நகரம்னு ஒரு படம். நகரம் மறுபக்கம்னு ஏதோ ஒரு வச்சு ஏதோ எடுத்தாங்க. 2ன்னு ஒண்ணு வந்துச்சு. ஆமா, அது எதுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறமா
கோலி சோடா வச்சே 2-3 படம் வந்து சீரியஸா வேற வந்துருச்சு. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் ரியலா இருக்கும், ஒரிஜினலா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அந்த பார்ட் எல்லாமே சம்பந்தமே இல்லாம இருக்கும். விஜய் மில்டன் தான் எல்லாத்துக்கும் டைரக்ட் பண்ண போல. அண்ட் இன்னொரு படத்தை பத்தி பேசணும், உனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. ஸோ பல ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் அந்த அவார்டு வாங்கியிருக்கு, திரௌபதி 2. ஐயோ பயங்கரமான படமாச்சு அது. ஃபர்ஸ்ட் பாட்டு பார்த்து மறந்துட்டேன், என்னடா இப்படி ஒரு படமாடா அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருந்தாங்க. பார்த்தியா இல்லையா ஃபர்ஸ்ட் பாட்டு? பார்த்துருக்கேன், அது இந்த சீன்ஸ்லாம் பார்த்துருக்கேன், ஃபுல் படம் பார்த்துக்கிறேன். எல்லா படத்தையும் பார்க்கணும், நீங்க சும்மா படம்லாம் பார்க்க மாட்டேன்னு ஒரு பதத்தை கிடையாது. நான் எல்லா படத்தையும் பார்ப்பேன், பார்த்தாதான் நம்மளுக்கு தெரியும் என்னடா இந்த என்ன கதை இது, இந்த கதையை இதை விட்டா யாரும் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு ஒரு கதை அது திரௌபதி 1. தெரியுமா? ஓரளவுக்கு தெரியும். அந்த கதையை விட அதோட மேக்கிங் பத்தியா கிறிஸ்டோபர் நோலனே தோத்துதா போல, அந்த அளவுக்கான மேக்கிங். அப்படி ஒரு படத்தை செகண்ட் பார்ட் எடுத்தாங்க, அது ப்ரீக்வல் எடுத்தாங்க. நான் பார்க்கல அந்த படம், இது வரைக்கும் எதுலயும் ரிலீஸ் ஆகல. எந்த சீக்வல் தான் நினைக்கிறேன், எந்த ஓடிடில ரிலீஸ் ஆகல. ரிலீஸ் ஆனா பார்க்கலாம், தியேட்டர் போய் பார்க்கற அளவுக்கு மன தைரியமும் மணியும் இல்லை. அதனால போல. அது ஒரு காவியம் தெரியுமா? திரௌபதி 1 திரௌபதி 2 ஒரு காவியம். இந்திய சினிமால தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கிற படம் அப்படின்னு வச்சுக்கணும். செகண்ட் பார்ட் எடுக்கிறதுலாம் ஓகே தான், ஆனால் எதுக்கு எடுக்கிறீங்க? சும்மா பேருக்குன்னு எடுக்கிறீங்களா? இந்த தேசிங்க ராஜா மாரி இந்த மாதிரி பேரு மட்டும் இருந்தா போதுமா? இல்ல செகண்ட் பார்ட் சண்டைக்கோழி, இந்த பேரே வந்து நம்மளுக்கு ஒரு மார்க்கெட்டிங், இதை வச்சு நம்ம பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமும் புரிய மாட்டேன், அதெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் கிடையாது, அதெல்லாம் வச்சு ஓட மாட்டேன். இப்போ நிறைய இன்ஸ்டா செலிபிரிட்டிலாம் கூட்டு வந்து லூசுத்தனமா பண்றவங்கலாம் கூட்டு வந்து படத்துல நடிக்க வைக்கிறாங்க. ஒரு சீன் கேட்டா அது ஒரு பிசினஸ் வேல்யூ இருக்குன்னு, அவனுக்கு என்ன பிசினஸ் வேல்யூ? எதுவுமே இருக்காது. ஆமா, இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி புதுசா ஒரு கதையை புதுசா அப்ரோச் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். ஆமா, அது கரெக்டா பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இந்தியன் 2 அதுதான் பெரிய மைனஸ். இந்தியன் 2 வந்து ஜென்ரேஷன் எவ்வளவு மாறிடுச்சு. நம்ம இல்ல சொசைட்டியே ஒன்று இருக்குல்ல, இப்போ லஞ்சம்ன்றது உண்மையிலேயே இந்தியால ஒரு பெரிய பிரச்சனை தான். ஆனா அதை தாண்டி நிறைய பிரச்சனை இருக்குல்ல. செகண்ட், லஞ்சம்ன்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம பழகிட்டோன்ற அக்செப்ட் பண்ண வேண்டியதான் நினைக்கிறேன். சொசைட்டியே லைட்டா பழகிடுச்சு லஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயம். இல்ல எல்லாருக்கிட்டையுமே கரப்ஷன் இருக்கு, நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ நியாயமா ஒரு டீயே ஒரு கடைக்கு ஏதோ கடைக்கு போதும், நம்ம நிறைய இடத்துல டீ குடிக்கிறோம், நம்மளுக்கே தெரியும், பார்த்துருக்கோம். ஒரு டீ இப்போ நிறைய கடையில 15 ரூபாய் ஆகிட்டாங்க, சில கடையில 12 ரூபாய் ஆகிட்டாங்க. ஆனா நிறைய இடத்துல பார்த்தோன்னா அந்த டீயை வந்து நீ 25 ரூபாய் 30 ரூபா 35 ரூபாய் வரைக்கும் போறாங்க. அப்போ அது வந்து கரப்ஷன் இல்லையா, ஸ்கேம் இல்லையா? அப்போ மக்களே அப்படி இருக்காங்க, கரப்ஷனாக தான் இருக்காங்க. நம்ம வந்து இப்போ அதுக்கு அடாப்ட் ஆகிட்டோம். அதை வந்து நம்ம குறையா சொல்லி ஒரு படம் எடுத்தோம்னா ஓடுமான்னு தெரியும். அதான் சொல்கிறேன், ஜென்ரேஷன் கேப்பு. ஒன்றும் படம் வந்து இந்தியன் 2 ஆரம்பிச்சு அது படம் முடிச்சு வரதுக்குள்ளேயே 5 வருஷம் ஆயிடுச்சு. அது கோவிட் வேற வந்துருச்சு. ஆமா, அதுக்குள்ளேயே அது ஓல்ட் ஆயிட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பார்ட் 2 அப்படின்ற ஒரு விஷயமே கம்மி பண்ணிக்கலாம், தேவைன்னா மட்டும் எடுக்கலாம், அவ்வளவுதான். தேவையில்லைன்னு நினைக்கிறேன், பார்ட் 2 தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் நம்ம சொல்லிட்டே இருக்கு, ஜென்ரேஷன் மாறிடுது, அதுக்கான ஆடியன்ஸ் மாறிடுறாங்க. பார்ட் 2 தேவைப்படாது. இப்போ நீங்க வடச்சென்னை எடுக்கிறீங்கன்னா அது இந்த ஜென்ரேஷன்ல இருக்கு, அது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல நீங்க முடிக்க முடியல, செகண்ட் தேவைப்படும் அப்படின்னா பார்ட் 2 ஓகே. மற்றபடி வலுக்கட்டாயமா இந்த பார்ட் 2 நேம் வச்சா ஓடிடும் அப்படின்னு சொல்லி ஓடாது, கண்டிப்பா ஓடாது. அதுக்கான ஆடியன்ஸ் இங்க இல்ல. ஸோ இந்த வீடியோக்கு பார்ட் 2 வேணுமா, இல்ல ஒரே பார்ட் அப்லோட் பண்ணி போதும்? இதுவே பெருசா இதே 2 பார்ட்டா போடலாம், பாப்போம். அது என்ன தெரியல, இதுவே பார்ட் 2 வந்தா வரும், தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி, ஓகே, அதே வீடியோ போட்டுலாம். அப்படின்னா ஆடியன்ஸும் உங்களுடைய கருத்தை சொல்லட்டும். உங்களுக்கு பிடிச்ச பார்ட் 2 படங்கள், பிடிக்காத ஒர்க் அவுட் ஆகாத படங்கள், அப்புறமா நீங்க எதிர்பார்த்த படங்கள்லாம் இருக்கும்ல, என்னென்ன படம்லாம் எனக்கு வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு, அப்பேற்பட்ட படங்கள்லாம் சொல்லுங்க. நம்ம ஹெல்த்தியான டிஸ்கஷன் போவோம். ஓகே, தேங்க்யூ. நன்றி.